ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்துருக்க ஸ்லைடு பார்த்தாலே தெரியும் நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கோம், என்ன மாதிரி வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நம்ம நீலகிரி மாவட்டத்தில் படுகிரண மக்களோட முக்கியமான பண்டிகையான ஹெத்த பண்டிகையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் டைம் நம்ம ஜெகதலா பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த டைம் கடைசி பண்டிகையான கேத்தியில் நடக்கிற பண்டிகை பற்றி நம்ம டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். குறிப்பாக நம்ம போடுற வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கேத்தி. ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம கேத்தி பற்றி போட்டிருக்கோம். கேத்தி வேலின்னு சொல்லி, கேத்தி பள்ளத்தாக்குன்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு டூரிஸ்ட் பிளேஸை பற்றின ஒரு வீடியோ. இது அந்த கேத்தியில் இருக்கிற அழகான கேத்தியில் இருக்கிற ஒரு வில்லேஜ், படுகார் வில்லேஜை பற்றி அவங்களோட படுகாஸ் பண்டிகை, ஹெத்த அம்மன் பண்டிகையை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த ஹெத்தையம்மன் பண்டிகைங்கிறது டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜனவரி எண்டு அல்லது பிப்ரவரியில் கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். அதாவது ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒவ்வொரு வீக்லேயும் இந்த மாதிரி பண்டிகை நடந்துகிட்டே வரும். ஸோ அதோட கடைசி பண்டிகையும் கூட சொல்லலாம், மிகவும் சிறப்பான ஒரு பண்டிகையும் கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 14 கிராம மக்கள் சேர்ந்து, ஊர் மக்கள் சேர்ந்து இந்த பண்டிகையை வந்து நமக்கு வந்து நடத்திட்டு வராங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துல பண்டிகை வரும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு ஸ்லைடில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, வீடியோஸில் ஃபஸ்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி கடைசியாக பிப்ரவரி 3ஆம் தேதி கேத்தியில் நடக்கக்கூடிய 14 ஊர் மக்களோட பண்டிகை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன சாம்பிள் தான். நம்ம போன டைமில் பார்த்திங்கன்னா அப்போ தான் பண்டிகை ஸ்டார்ட் ஆகிற டைம். மக்கள் எல்லாமே அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தும் இங்கே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தாலே தெரியும், எல்லாமே வெள்ளை உடை, நேர்த்தியாக ஒரே யூனிஃபார்ம் மாதிரி இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸும் கூட சொல்லலாம், ட்ரெஸ் கோடும் கூட சொல்லலாம். நம்ம நார்மலாக சொல்கிறது ட்ரெஸ் கோடு சொல்லுவாங்க. ஸோ அதோட ட்ரெஸ் கோடு கூட சொல்லலாம். ஸோ அவங்களோட வெள்ளை உடை இதுதான் இவங்களோட பாரம்பரியம். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து எல்லா பண்டிகையும் சரி, எங்கள் முக்கியமான விசேஷங்களும் சரி, இவங்களோட வெள்ளை உடையில் இவங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது உங்களோட இந்த மலையின் நீலகிரி மலை எவ்வளோ ஒரு அழகாக இருக்குமோ அதே மாதிரி இவங்களோட நேர்த்தியான உடைகளும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டும் கூட, இவங்களோட ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டும் கூட இதை சொல்லலாம். இந்த படுகாஸோட இவங்களோட வாழ்க்கை முறை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு அவங்களோட நார்மல் லைஃப் பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் லைஃப்லாம் இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 to 90% வந்து இவங்க வந்து எஜுகேஷன் டெவலப் ஆனவங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. எல்லாருமே நல்ல ஒரு லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட பாரம்பரியத்தை விடக்கூடாங்கிறக்காண்டி எவ்ரி இயர் வந்து இவங்களோட பாரம்பரியம் வந்து இந்த ஹெத்தையம்மன் ஃபெஸ்டிவல் வந்து, இப்போ நம்ம ஊரில் மாரியம்மன் பண்டிகைன்னு சொல்லுவாங்க, மாரியம்மன் கொடைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதோட இவங்க வந்து ஹெத்தையம்மன் ஃபெஸ்டிவல்னு சொல்லி இவங்க வந்து கிராண்டாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட பண்டிகைகள் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி தான். எந்த ஊர் பண்டிகைக்கு நீங்கள் போனாலும் இங்கே வந்து அன்னதானத்துக்கு குறைவு இருக்காது. ஸோ அந்த அன்னதானங்கிறது இவங்க பார்த்திங்கன்னா எவ்வளவு பேர் வந்தாலும் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சைவ சாப்பாடுங்கிறது இவங்க வந்து சாம்பார், நம்ம சாம்பார் சொல்லுவோம், இவங்க வந்து அவரைக்குழம்பு சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் ரைஸு, சாம்பார், அந்த அவரைக்குழம்பு, ரசம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ பேர், எத்தனை 1000 பேர், லட்சம் பேர் வந்தாலும் இவங்களுக்கு சாப்பாடுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது. இதுதான் அவங்களோட கோயிலோட முக்கியமான ஒரு பண்டிகையில் ஒரு முக்கியமான இதுவும் கூட சொல்லலாம். தேர், நம்ம ஊரில் தேர் ஓடுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி இவங்களோட இதுவும் கூட சொல்லலாம். இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது பிடிப்பாங்க, தீக்குண்டம் மிதிப்பாங்க. அதை முடித்த கையோட பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்னதானத்தை இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மக்கள் வந்து, நாங்கள் ஒரு 11 மணிக்கு போயிருந்தோம். ஸோ இப்போ தான் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். ஸோ அவங்க வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. நேரம் ஆக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற இடம் எல்லாமே ஃபுல்லாகிட்டே வருது. அவ்வளோ பெரிய ஒரு மலையடிவாரத்தோட இடம் வந்து ஃபுல்லாகிட்டே வருது. ஸோ இந்த 14 ஊரில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா கேத்தி, பக்கத்தில் கெக்கட்டி, தும்மனட்டி, இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமங்களில் சேர்ந்து 14 ஊர் மக்கள் சேர்ந்து இந்த இடத்துல, கேத்திங்கிற இடத்துல பொதுவாக வந்து பண்டிகை கொண்டாடிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஜெகதலா பார்த்துருந்தோம், பேரகனிலாம் பார்த்துருந்தோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஏரியா, அந்த சரௌண்டிங்கில் உள்ள மக்கள் வந்து பண்டிகை கொண்டாடுவாங்க. இவங்க தான் கடைசி அது வந்து இந்த ஹெத்தையம்மன் பண்டிகையை வந்து முடிச்சு வைக்கிறக்கூடிய ஒரு திருவிழாவை வந்து வழக்க முறையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கங்களை பற்றி வீடியோஸில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீலகிரி மாவட்டத்தில் இன்னும் சிறப்பாக நிறைய வந்து நமக்கு வந்து தெரியாத விஷயங்கள், புரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நமக்கு வந்து சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கிளம்புறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஏன்னா இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்களோட பாரம்பரியமான ஒரு வழிபாடு முறையை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து எந்த ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கோ ஃபோட்டோ ஷூட்டோ நம்ம வந்து எடுக்கிறதுக்கு அவங்களோட பழக்க வழக்கங்கள் அலோவ் பண்ணல. இதை நம்ம ஒரு பெரியவர் நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம இதை வந்து இதோடு நிப்பாட்டிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவல் எதுவும் வேணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். பாய்.